ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்வே சதா. இன்று நாள் திங்கட்கிழமை, சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 5வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று மார்ச் மாதம் 18வது நாள் 2024. இன்று காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை ராகு காலம். இன்று காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை யமகண்டம். இன்று காலை நல்ல நேரம் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது ஸ்வாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் மிகவும் கவனம் தேவை. இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாம். மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். கும்பத்தில் அதாவது செவ்வாய் சுக்கிரன் மற்றும் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். மீனத்தில் ராகு சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் ரொம்ப சூப்பராகவே இருக்காரு. லாபத்திலே இருக்காருங்க. லாபத்தில் இருக்கிறனால என்ன மாதிரியான விஷயங்கள்ல லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி இந்த 3 கிரகங்களும் இருக்கிறனால இடமனை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதாவது பெண்களால் லாபங்கள் உண்டு, சகோதரியால் லாபங்கள் உண்டு, தாயாரால் லாபங்கள் உண்டு, நண்பர்கள் அதாவது பெண் நண்பர்களால் தங்களுக்கு லாபங்கள் உண்டு என்று சொல்லிட்டே போகலாம். அதுவும் இரும்பு, மணல், இந்த சோலை இதெல்லாம் மண்ணெலாம் செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் சொல்லலாம். நல்ல ஒரு லாபத்தை இன்று எதிர்பார்க்கலாம். இன்று சந்திரனும் மிக சிறப்பாகவே உள்ளார். அதனால் நிச்சயமாக வீடு மனை காரியங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். புதிய வாகனத்தை வாங்குவீர்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் எந்த கடவுளை வணங்கினா எல்லாத்தையும் பெற முடியும் அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமானை மனதார தியானியங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சுக்கிர பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்காருங்க. தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு. பொதுவாகவே தொழிலில் நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவை? உத்தியோகம், புருஷ லட்சணம். அதன்படி பார்க்கும்பொழுது இந்த செவ்வாய் சுக்கிரன் மற்றும் சனி பகவான்லாம் தொழில் ஸ்தானத்தில் அருமையாகவே விட்டிருக்கனால ஏதாவது ஒரு வழியிலாவது உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். இந்த வேலை இல்லை, சும்மா இருக்கேன் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. ஸோ பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ரிஷபராசிக்கு. அழகாக பார்த்துக்குங்க. அதுவும் காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்ளுங்க, நல்லா சம்பாதிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பல விதங்களிலும் ஒத்தாசையாக இருப்பீர்கள். ஸோ அதையும் விடுங்கன்னு சொல்லலாம். கணவன் மனைவி உறவில் இது வரைக்கும் சண்டை சச்சரவையா எளியும் புனையமாக இருந்தவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமும் பாசமும் கிடைக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் மிக அருமையாகவே உள்ளார். லாபத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். தம்பதியிடையே நல்ல ஒரு மேன்மை உண்டாகும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச மகாலட்சுமி தாயாரை மனதார தியானியங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. பொதுவாகவே தொழிலில் நீங்கள் ரொம்ப சூப்பர்னே சொல்லலாம். அந்த அளவிற்கு உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம்னே சொல்லலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த தொழிலை சம்பாதிக்கலாம், அந்த தொழிலை எதை பார்த்தாலும் ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு எண்ணமாகவே பார்ப்பீங்க. ஒரு கால்குலேஷன் மைண்ட் என்று சொல்லலாம். அவ்வாறான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே தங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி என்று பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் புதனும், அதுவும் நீச்ச பலம் பெற்ற புதன் மற்றும் சூரிய பகவான், ராகு பகவான், சூரியன் மற்றும் புதன், இந்த 3 கிரகங்களும் ஒன்றாக இருக்கிறதால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு
அதை கிளிக் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த விண்ணப்பங்கள் போடுவது, நல்ல லாபத்தை பெறுவது, இவ்வாறான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. உங்களுக்கு இந்த நாளில் எந்த கடவுளை வணங்கலாம் என்று பார்க்கும்போது பாலாஜி ஸ்ரீனிவாசன் அவரை வேண்டுக்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துலாங்க. உங்கள் ராசி அதிபதி யார்? சந்திர பகவான் மிக சிறப்பாகவே இருக்காருங்க. சரிங்களா? சரி, நீங்கள் எப்படிப்பட்டவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறீங்களா? தாய் மீது பாசம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஒரு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி. சரி, அதுவும் மட்டும் இல்லாமல் பொது வாழ்க்கையில் உங்களை மாதிரி யாருமே சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு தன்னலம் மற்றவர்களுக்காக என்று உழைக்கக்கூடிய ஒரு கிரகம் எது என்றால் அந்த சந்திரன் தான். அது கடகராசிக்காரர்கள் தான். சரிங்க, இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச சூரியன் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க. நான் பலமுறை சொல்லிட்டேன், சூரியன் அது உங்களுடைய ராசிக்கு எங்கே இருக்காங்க, அந்த முக்கியமானது பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சனி பகவான், இந்த 3 கிரகங்கள் இருக்காங்க. இப்போ இந்த செவ்வாயும் சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தயவு செய்து வண்டி வாகனத்தில் பார்த்து போங்கன்னு சொல்லுவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் பார்த்து போங்க வாங்க. மற்றபடி உங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தை ஒத்தி போடுவது கூட நல்லது. பண வரவுக்கு நல்ல ஒரு ஏற்ற காலகட்டமாக உள்ளது. அதுவும் தந்தையார் வழி உறவினர்கள், தாயார் வழி உறவினர்கள்லாம் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவார்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிகவும் உகந்தது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துலாங்க. உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான். சூரியனுடைய நிலை பார்த்தீங்கன்னா அதாவது 8வது இடத்துல இருக்காங்க. கூட ராகு இருக்காங்க, புதன் பகவான், 3 கிரகங்களும் இருக்காங்க. இதனால உங்களுக்கு எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையே நடக்கும். அதுவும் குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் மட்டும் கொஞ்சம் தள்ளி போகும், காலதாமதமாகும். கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா விஷயத்திலையும் தங்களுக்கு உயர்வான நிலையே அமைகிறது. இன்று உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருந்துக்கிறதுனால ஏஜென்சிஸ் துறைகள் இவங்கெல்லாம் ரொம்ப பார்த்து தாங்க செய்யணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது குறிப்பிட்ட கமிஷன்ஸாக கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க, கொஞ்சம் ஏமாத்துற வேலைலாம் இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். இன்று உங்களுடைய ராசிக்கு அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கலத்திர ஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னா செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சனி இருக்கிறனால சற்றும் கொஞ்சம் முன்கோபங்கள்லாம் வரும். தயவு செய்து முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். இந்த நாள் இனி நாளாக அமையுங்க. இன்று நீங்கள் எந்த கடவுளை வணங்க வேண்டும்ன்றது சிவ வழிபாடை மட்டும் விட்டுறாதீங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யார்? புதன் பகவான். அவர் சமஸ்தானத்தில் தொடர்ந்து இருக்காருங்க. அது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். அதனால உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் மற்றும் 7வது இடத்துல ராகு மற்றும் சூரிய பகவான் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு கேட்கவே வேணாங்க, நல்ல வரன் கிடைக்கும். இன்னைக்கு அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள்லாம் சொல்லுங்களேன். திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்வதற்கு ஏற்ற நாள் கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆரம்பிங்க, நல்லது நடக்குங்க. உடைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் மிக சிறப்பாகவே உள்ளார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அதாவது உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். அது குறிப்பாக நீரிழிவு நோயாளிகள் ரொம்ப கவனமாக இருப்பது மிக உத்தமம். காரணம் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட்டுங்களாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட மாட்டீங்க, இது மாதிரிலாம் விஷயம்லாம் இருக்குங்க. தயவு செய்து கரெக்டான நேரத்தில் சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்குங்க. ஒரு சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்லுவாங்க. ஸோ இதற்கெல்லாம் ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று உடல்நலனை கவனித்துக் கொள்வது நல்லது. உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை இன்று உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்ச அவர் பஞ்சமஸ்தானத்துல தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அது ரொம்ப ஒரு விசேஷம்னே சொல்லாங்க. உங்களுக்கு இந்த கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக ஆண்களுக்குன்னு பார்க்கும்பொழுது, அதாவது டான்ஸ் மாஸ்டர்ஸோ அல்லது ஒரு ஃபோட்டோகிராஃபரோ, கேமராமேன் லைனில் இருக்கவங்க, மற்றும் பார்த்திங்கன்னா ஆக்டிங் லைனில் இருக்கவங்க, சின்ன திரையில் இருக்கவங்க, பெரிய திரையில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு செஞ்சு பார்க்கும்பொழுது அழகான ஒரு வாய்ப்பினை இன்று வரும். நிச்சயமாக அந்த வாய்ப்பினை தவற விடாதீர்கள். சாதாரணமாக என்று யாரையும் எடை போடாதீர்கள். ஏன்னா நீங்கள் எடை போடுவதற்கே வல்லவர் என்று சொல்லலாம். காரணம் நீங்கள் துலாம் ராசிங்க. இதுதான் ஒரு பிரச்சனை. சரிங்க, இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கறச்ச நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்லாம் பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றாருங்க. அதுவும் சுகஸ்தானத்தில் இருக்காரு. இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்சு, செவ்வாய் சுக்கிரன் மற்றும் சனி பகவானா இருக்கிறதுனால கூடுமான வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது குறிப்பாக தாயாருடைய உடல்நலனை பார்த்துக்கொள்வது நல்லது. பெண்களுக்கு குறிப்பாக இடுப்பு வலி, கால் வலி, மாதவிடாய் கோளாறு பிரச்சனைகள் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஆண்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இன்று உடல்நலம் சம்பந்தப்பட்ட இந்த பிபி, சுகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க. தேவையற்ற பிரச்சனைகளை தலையில் போட்டுக்கொண்டு யோசித்து கொண்டு பிபியை ஏற்றிக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப பார்த்து செய்யுங்க, சரிங்களா? இன்றைய தினத்தில் உங்களுக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச இன்றைக்கி ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லாங்க. இன்றைக்கி வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள், மால் அது மாதிரிலாம் போயிட்டு வருவீங்க. அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ட்ரீட் கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருதல், ஒரு மனமிட்டு பேசுதல், இது மாதிரியான விஷயங்கள்லாம், ஒரு கேளிக்கை நிகழ்ச்சிகள்லாம் தங்களுக்கு ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைபளுக்கள் அதிகமாக இருந்தாலும் அதனை செவனை முடித்து மேலதிகாரிகளினுடைய பாராட்டினை பெறுவீர்கள். இந்த நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்ற நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் தான். அவர் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்துல அருமையா விட்டுருக்காருங்க. ஸோ தனுசு ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் இன்று செய்யுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு குறிப்பாக தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி வளம் பெற்றிருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும் என்று சொல்லலாம். அதுவும் இரும்பு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இந்த ஸ்கிராப்ஸ், ஏலத்தில் போடுறது, பிட்ஸு, இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதுவும் பொதுவாக இந்த குரு பகவானுடைய ஒரு நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்திற்கனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு, திடீர் சம்பள உயர்வு, திடீர் என்று பதவி உயர்வு, இவ்வாறான பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. எந்த கடவுளை நீங்கள் வணங்கலாம் என்று பார்க்கலாம். அப்படின்பொழுது சித்தர் வழிபாடு மிக உத்தமம். இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் தாங்க. தெரிஞ்ச விஷயம்தான். என்னடா அது எங்களுக்கு தெரியாத எங்கள் ராசியை பற்றி அப்படின்னு கேட்குறது புரியுது. உங்கள் ராசி அதிபதி ஆனால் இந்த சனி பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். 7.5 சனி தான் நடந்துட்டு இருக்குது. இருந்தாலுமே உங்களுக்கு 7.5லையும் சனி 2வது இடம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகளை நிச்சயமாக நிகழப்போகுது. அதுவும் சனி மற்றும் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பகவான் 3 கிரகங்களும் ஒன்றிணைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மையை நிகழும். அதுவும் குறிப்பாக என்று பார்க்கும்பொழுது, அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்லதொரு நிலை நிச்சயம் நிகழும். உங்களுக்கு வெளிநாடு யோகங்கள் உண்டு. அது மட்டுமின்றி வெளிநாட்டிலேயே ஒரு கிளைகள் துவங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தாங்கள் நினைத்த சில விஷயத்தை இன்று நீங்கள் ஏற்றுவீர்கள். குறிப்பாக மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு அதாவது நல்ல ஒரு ஆர்டர்கள் கிடைக்கும். தாங்கள் நினைத்ததற்கு மேலாகவே ஆர்டர்கள் கிடைப்பதும் மற்றும் அதனால் தங்களுக்கு இன்சென்டிவ் போனஸ் என்று
வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதையும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மற்றும் வெளியிடங்களிலும் நல்ல ஒரு மரியாதையும் அன்பும் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்க ராசியாதிபதி சனி பகவான் தாங்க. ஜென்மத்திலேயே சனி ஆட்சி புரிகின்றார். தாங்கள் நினைத்ததற்கு மேலாக சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த குருவோட நிலை உபதேசத்தில் இருக்க ரொம்ப விசேஷமே சொல்லலாங்க. தாங்கள் நினைத்ததை நடத்தி காட்டுவீர்கள் மற்றும் சில மற்றவர்களை நீங்கள் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்க உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்வதில் மட்டும்தான் ஆர்வம் கொள்ளக்கூடிய ஒரு நபர் என்றால் அது உங்களுக்குத்தான் பொருந்தும். அது கும்பராசி என்பவர்களுக்கு. அதனால நீங்க இன்னைக்கு நிறைய விஷயத்துல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, பங்கெடுப்பீங்க. அதன் மூலியமாக தங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் நிச்சயமாக நிகழும். அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உபஜய ஸ்தானத்தில் விட்டிருப்பது மிக விசேஷம்னே சொல்லலாங்க. ஸோ அதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அதாவது ஆசிரியர்கள் மற்றும் உங்களை விட பெரியவர்களுடைய ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கும். அவங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தயவு செய்து பெரியவருடைய ஆலோசனையை கேட்டுக்கொண்டு பின்பு உங்களுடைய முடிவினை எடுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்க்கும்போது பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க. நீங்க பொதுவாகவே எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கறச்ச உங்களுக்கு ரொம்ப ஒரு திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். அதே மாதிரி சுயமரியாதை தாங்க உங்களுக்கு பிரதானம் சொல்லுவாங்கல்ல. அதாவது அவ்வளோ சீக்கிரம்லாம் யார்ட்டையும் இறங்க மாட்டீங்க. அப்படி இறங்குனீங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதையும் உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தா மட்டும்தான் அங்கே இருப்பீங்க. உங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்துல நீங்கள் அங்கே இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னே சொல்லலாம். ரொம்ப கௌரவத்தை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி தான். உங்களுடைய கேரக்டருக்கும் சில பேருக்கும் செட் ஆகாமல் போகிறது காரணம் நீங்கள் கெட்டவர்ன்ற நான் சொல்ல வரலைங்க. அந்த அளவுக்கு ஒழுக்கமானவர், ரொம்ப அருமையானவர், பர்ஃபெக்ஷனோடு இருப்பீங்க, திட்டமிட்டு செயல்படுவீங்க, கரெக்ட் டைமுக்கு சொன்னால் அந்த டைமுக்கு போய் நிற்பீங்க. இவ்வாறான எல்லா விஷயம் குவாலிட்டியும் உங்களுக்கு இருக்குங்க. அதுதான் அந்த மீனராசியுடைய குணநலங்கள். அது மட்டுமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் தனஸ்தானத்துல இருக்காருங்க. உங்களுக்கு 7.5 வரை ஓடிட்டு இருக்குது. இருந்தாலும் தனஸ்தானத்துல இருக்க அந்த ஒரு குருவால மட்டும்தான் பண வரவு, பிரச்சனைகளை சமாளிக்கிற தன்மை, இது எல்லாமே தந்த ஒரு குரு பகவான் மட்டும்தான் உங்களை மேலும் மேலும் பெரிய ஆளாக்கி கொண்டு இருக்குங்க. இன்று அதுவும் கலைத்துறையினருக்கெல்லாம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது பட வாய்ப்புகள் வரும். ரொம்ப உடைய தேஜஸ்லாம் பொலிவாக இருக்கும், ரொம்ப அழகாயிடுவீங்க. அதே மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, 6 பேக்குன்ற மாதிரிலாம் உடம்பை பக்காவாக்கிடுவீங்க. உடல்நலம் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். என்ன இந்த 7.5 சனியிலும் கொஞ்சம் அலைச்சல்களும் ஹார்ட் ஒர்க்கும் பண்ண வேண்டிய சூழல் உண்டு. ஏன்னா சனி பகவானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இந்த சோம்பேறித்தனம் தாங்க. நிறைய பேர் பாருங்களேன், அப்புறம் குளிச்சிக்கலாம், அப்புறம் ஷேவ் பண்ணிக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அதே மாதிரி நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் சொல்லி தள்ளி தள்ளி போடுற விஷயத்தால தான் மீன ராசிக்காரங்க நிறைய டவுன் ஆகிறாங்க. அதனால தயவு செய்து நீங்க கூடுமானவரை சுறுசுறுப்பாகவும் தள்ளி போடாதீங்க உங்களுடைய எந்த ஒரு காரியத்தையும். ஏன்னா காரியத்தை தள்ளி போட பல விஷயங்கள்ல நீங்க பின்னடைவாகவே இருப்பீங்க. சில விஷயங்கள் நீங்க அச்சீவ் பண்ண முடியாத நிலையெல்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. ஸோ தயவு செய்து மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திரனுடைய நிலை இதெல்லாமே பார்க்கும்போது மிக சிறப்பாகவே இருக்குங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் இப்போ விரயஸ்தானத்தில் இருந்தாலுமே சுப விரயங்கள் அல்லது அசுப விரயங்கள் இல்லை எது பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சுப விரயங்களாக உங்களுடைய தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கு பேச்சுவார்த்தைக்கு செய்வது, செலவுகள் செய்வது, பொண்ணு பார்க்க போகும்போது அல்லது நிச்சயதார்த்தம் பண்ணுறது, என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இது மாதிரிலாம் விஷயத்துக்கெல்லாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் அருமையாகவே இருக்குங்க. சரிங்களா? சரி, இன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் அங்கே நல்லா பண்ணிங்க. எப்போதுமே கொஞ்சம் இறங்கி போகிறதுல தப்பில்லை. ஈகோவை பார்க்காதீங்க. நமக்கு தான் நஷ்டம்ன்ற ஒரு விஷயம் வந்துடும். ஸோ நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்க்கும்பொழுது
சித்தர் வழிபாடுகள், ஜீவ சமாதிக்கு சென்று வருதல், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.